ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்பிக்கை, மகிழ்ச்சி, செழிப்பு, நேர்மறை நிறைந்த புதிய அத்தியாயத்தை இன்பமாய் வரவேற்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களின் உச்ச நாயகனாக சூரிய பகவான் விளங்கி வருகின்றார். இவர் ஒவ்வொரு முறையும் இடம் மாறும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கின்றது. இவர் மாதத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றுவார். இந்த சித்திரை மாதம் மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சமாகின்றார். அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் குரு பகவானோடு சூரியன் அமர்கின்றார். இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பாகும். குரு பகவானோடு சூரியன் சேர்வது என்பது மிகவும் அரிதான நிகழ்வாகும். இந்த சம்பவம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மையாக அமையும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. குறிப்பாக சூரியன் மற்றும் குரு இவர்கள் இருவரும் இணைவது சிறப்பாகும். சூரிய பகவானால் ஏற்பட்டு வந்த பல தோஷங்கள் நீங்கும் என கூறப்படுகிறது. சூரிய பகவான் உச்ச நிலைகள் இருக்கும் பொழுது குரு பகவானோடு சேர்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அறிவு கூர்மை அதிகமாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் எப்பொழுது வருகின்றது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த வருடம் 2024 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசி அதிகண்ட யோகத்தில் தைதுளை காரணத்தில் உதயமாகின்றது. வாழ்க்கையில் புதுமையை பெற வேண்டும் என்பதற்காக புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வருகின்றது. ஏப்ரல் 14 அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்கணும், வழிபாட்டு முறைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். தமிழ் வருட பிறப்பு தினத்தில் செய்யும் நமது செயல்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையை வளமாக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. சித்திரை மாதத்தில் முதல் நாளிலிருந்து தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது. இன்றைய தினத்தில் மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கனிகளை கொண்டு நெல், நகைகள், வெற்றிலை, பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து அதிகாலை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் மிகவும் சிறப்பு என கூறப்படுகிறது. அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு புது ஆடைகளை அணிந்து கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினத்தில் அறுசுவைகளும் இடம்பெறும் அளவிற்கு உணவை செய்து இறைவனுக்கு படைப்பது பாரம்பரியமாக செயல்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. அதாவது கசப்பு, புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகளும் இருக்கக்கூடிய உணவுகளை சமைத்து வழிபடுவது மேலும் சிறப்பாகும். பொதுவாக இது போன்ற திருவிழா நாட்களில் பாகற்காய் பலரும் சேர்ப்பது கிடையாது. ஆனால் தமிழ் புத்தாண்டு திருநாளில் பாகற்காய் சேர்க்கப்பட்டு படையலில் வைக்கப்படுவது சிறப்பு விசேஷம் ஆகும். இந்த அறுசுவை உணவுகளை படைப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களும் நம்மை நோக்கி வரும். அதனை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த படைகள் வைக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு தினத்தில் மற்றவர்களுக்கு தானம் செய்து வழிபட்டால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்பதும் ஐதீகமாகும். தண்ணீர், மோர், குடை, செருப்பு, உணவு உள்ளிட்ட அனைத்தையும் தானமாக கொடுக்கலாம். சித்திரை மாதம் வெயில் காலம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு மக்களுக்கு தானங்களை செய்து வழிபாடு செய்யலாம். குறிப்பாக விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, உணவு கொடுப்பது உள்ளிட்ட அனைத்து செயல்களும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதும் ஐதீகமாகும். தமிழ் புத்தாண்டு தினத்தில் இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட குளிர்ச்சி மிகுந்த பழங்களை தானம் செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் உணவு பஞ்சம் ஏற்படாது என்பதும் ஐதீகமாகும். மேலும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட நகைகளை வாங்கினால் குறையாத செல்வம் உங்களை தேடி வரும் என்றும் கூறப்படுகிறது.
தமிழர்களின் வாழ்க்கை முறையில் சித்திரை மாதம்தான் புத்தாண்டின் தொடக்கமாகும். தமிழர்களுக்குரிய சிறப்பான பண்டிகைகளில் சித்திரையில் வரும் புத்தாண்டு சிறப்பானதாகும். புத்தாண்டு பிறப்பதால் வாழ்வில் மகிழ்ச்சியும் புதுமைகளும் பிறக்க இருக்கின்றது என்பதும் நம்பிக்கையாகும். தமிழ் வருடங்கள் மொத்தமாக 60 காணப்படுகின்றது. அதில் தற்போது நடந்து கொண்டிருப்பது சோபகிருது வருடம். வருகின்ற ஏப்ரல் மாதம் சித்திரை புத்தாண்டில் புது தமிழ் வருடம் பிறக்கவிருக்கின்றது. அந்த வருடம் 38வது வருடமாகிய குரோதி வருடமாகும். மேஷ ராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறக்கின்றது. தமிழ் நாட்காட்டிப்படி பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி நேரம் 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றது. இந்நாளில் காலை சாமி கும்பிட, பூஜைகள் செய்ய கோவிலில் சென்று சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொள்ள நல்ல நேரமாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் பிறருக்கு தானம் செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. தமிழ் புத்தாண்டு அன்று சில கிராமங்களில் பாரம்பரியத்தை நிறைவுகூரும் பொருட்டு கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்று மக்கள் பொங்கல் வைத்தும் வழிபடுவார்கள். அன்னதானமும் வழங்கலாம். மங்களத்தின் பிறப்பாக கருதப்படும் தமிழ் புத்தாண்டில் உப்பு, மஞ்சள், அரிசி, கற்கண்டு ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைப்பது மகாலட்சுமியின் அனுகூலத்திற்கு வழிவகை செய்யும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, கோதுமை பொருட்கள் கொடுப்பது நல்லது. இல்லாதோருக்கு, ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குதல் கூடுதல் சிறப்பு ஆகும். இப்பொழுது அடுத்ததாக தமிழ் புத்தாண்டு தினத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை பற்றி பார்ப்போம். புத்தாண்டு தினத்திற்கு சற்று முன் பெண்கள் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை வரவேற்கும் வகையில் வீட்டை அலங்கரிக்கின்றனர். புத்தாண்டுக்கு முந்தைய நாளிலோ அல்லது புத்தாண்டு தினத்திலோ வீட்டை சுத்தம் செய்வதும் பழங்கள், பூக்கள் மற்றும் மங்களகரமானதாக கருதப்படும் பிற பொருட்களை நிரப்பிய தட்டு வைப்பதும் பொதுவான நடைமுறை ஆகும். புத்தாண்டு தினத்தன்று புதிதாக தொடங்குவதற்காக மக்கள் தங்களை தூய்மைப்படுத்த மூலிகை குளியல் எடுத்துக்கொள்கிறார்கள். மஞ்சள் குளியல் பெண்கள் மத்தியில் பொதுவானது. மக்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி உள்ளூர் கோவில்களில் பிரார்த்தனை செய்வதும் வழக்கம். ஆரத்தி சடங்குகள் மற்றும் சாம்பிராணி விளக்குகள் சடங்கின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். விழாவை கடைபிடிக்க தெய்வீக பாடல்களும் பாரம்பரிய வாத்தியங்களும் வீடுகளில் இசைக்கப்படுகின்றன. கடவுளுக்கு பொங்கல் என்ற சிறப்பு அரிசி பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருவிடை மருதூரில் கார் திருவிழாவும், திருச்சிராப்பள்ளி மற்றும் காஞ்சிபுரத்தில் மற்ற நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. மாங்காய் பச்சடி என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு உணவை கொண்ட ஒரு சிறப்பு விருந்தை குடும்பங்கள் ஒன்றாக அனுபவிக்கிறார்கள். உகாதி மற்றும் விஷுவின் போது தயாரிக்கப்படும் பொதுவான இனிப்பு சுவையான பச்சடி போன்ற உணவு வகைகளை ஒத்திருக்கிறது. இது வெல்லம், புளிப்பு, பச்சை மாங்காய், துவர்ப்பு, கடுகு, கசப்பான வேம்பு மற்றும் சிவப்பு மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் கலவை ஆகும். தமிழ் மரபுப்படி இந்த சுவைகள் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்கின்றன என்றும், கசப்பானாலும் இனிப்பானாலும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அமைதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ற உண்மையை சாம்பியன் ஆக்குகிறது என்றும் நம்பப்படுகிறது. இந்த நாளில் பல்வேறு சைவ உணவுகளும் தயாரிக்கப்படுகின்றன. வழக்கத்தின் மற்றொரு ஒருங்கிணைந்த பகுதி பஞ்சாங்கம் வாசிப்பது. வாசிப்பு பொதுவாக குடும்பத்தின் மூத்த உறுப்பினரால் செய்யப்படுகிறது. அடுத்ததாக தமிழ் புத்தாண்டின் முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். புத்தாண்டு என்பது புத்தாண்டின் முதல் நாளான சட்டேரையின் தொடக்கத்தை குறிக்கிறது. மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு இது ஒரு முன்கூட்டிய நாளாக கருதப்படுகிறது. நல்லிணக்கத்தின் விளையாக விளங்கும் இந்திரன் அமைதி மற்றும் அமைதியை உறுதிப்படுத்த இந்த நாளில் பூமிக்கு வந்ததாக ஒரு சில தமிழ் சமூகங்கள் நம்புகின்றன. பிரம்மா தனது உலகத்தை ஸ்தாபனை செய்ய தொடங்கினார் என்றும் நம்பப்படுகிறது. தமிழகம் மட்டுமின்றி தென்னிந்திய மாநிலங்களிலும் புதிய விஷயங்களை தொடங்க சிறந்த நாளாக தமிழ் புத்தாண்டு கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு இலங்கையில் கூட ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய ஒரே நாளில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த புகழ்பெற்ற திருவிழா பற்றி பல குறிப்புகள் உள்ளன. நக்கீரர் ஒரு ஆசிரியர் சூரியன் மேஷம் அல்லது சித்திரை 11 ராசிகளின் சமிக்ஞைகளில் இருந்து நகர்கிறது என்றும் கூறினார். கூடலூர் கிழார் மேஷ ராசியை புது வருடத்தின் தொடக்கமாக கருதினார்.
இப்பொழுது அடுத்ததாக புத்தாண்டின் உணவு வகைகளை பற்றி பார்ப்போம். பண்டிகை நாளில் மக்கள் சைவ உணவுகளை உண்கின்றனர். மிளகாய், வெல்லம், வேப்பிலை, பூக்கள், உப்பு மற்றும் புளி ஆகியவற்றின் கலவையான மாம்பழ பச்சடி உணவில் உள்ளது. பாயசம், பருப்பு வடை, அப்பளம், அவியல், வறுத்த அப்பளம், தேங்காய்பால், தயிர், வேப்பம்பூ ரசம் போன்ற தமிழ் புத்தாண்டு தினத்தில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ் புத்தாண்டு அன்று பாரம்பரிய உணவுகளும் தயாரிக்கப்படுகின்றன. பரிசு வழங்குவது தமிழ் புத்தாண்டு பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும். இந்த பண்டிகையின் போது குடும்பத்தினரும் நண்பர்களும் நல்லெண்ணம் மற்றும் ஆசீர்வாதங்களை பரிமாறிக் கொள்கின்றனர். பொதுவான பரிசுகளில் இனிப்புகள், பழங்கள், பாரம்பரிய உடைகள் மற்றும் பிற சிந்தனை பொருட்கள் இருக்கலாம். மக்கள் புத்தாண்டை வரவேற்கும் போது பரிசுகளை பரிமாறிக் கொள்வது மகிழ்ச்சி மற்றும் செழுமையை பகிர்ந்து கொள்ளும் உணர்வை குறிக்கிறது. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம், அதாவது 38வது வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் இடையில் சங்கராந்தி நடைபெறும் நாள் இதுவாகும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிந்தைய சங்கராந்தி ஏற்பட்டால் புத்தாண்டு மறுநாள் தொடங்குகின்றது. இப்பொழுது அடுத்ததாக தமிழ் புத்தாண்டு விழாவின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். பிரம்மதேவனால் பிரபஞ்சம் உருவான நாளாக புத்தாண்டு தமிழ் சமூகத்தினரிடையே கொண்டாடப்படுகிறது. அதே சமயம் நல்லிணக்கத்தின் இளவரசர் இந்திரதேவ் அமைதி மற்றும் மன நிறைவை உறுதிப்படுத்த இந்த நாளில் பூமிக்கு விஜயம் செய்தார் என்றும் சிலர் நம்புகிறார்கள். எனவே இந்த நாள் ஆண்டின் மிகவும் சாதகமான மற்றும் குறிப்பிடத்தக்க நாளாக கருதப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு தென்னிந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் விருந்து மற்றும் மகிழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கிறது. மக்கள் தங்கள் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்கான புதிய சுழற்சியை குறிக்கப்பெறும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நாளை கடைபிடிக்கின்றனர். புதிய முயற்சிகள் அல்லது வணிகங்களை தொடங்குவதற்கு மிகவும் சாதகமான நாளாகவும் இந்த புத்தாண்டை கருதுகின்றனர். இந்த தமிழ் புத்தாண்டு புதிய தொடக்கங்களின் நாள். நம்பிக்கைகள் மற்றும் பாச பிணைப்புகளை புதுப்பித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. கன்னி என்பது சடங்குகளுக்கு ஒரு நாள் முன்பு பின்பற்றப்படும் ஒரு நன்கு அறியப்பட்ட வழக்கம். இது புத்தாண்டின் மங்களகரமான முதல் பார்வை என்றும் அழைக்கப்படுகிறது. நகைகள், பழங்கள், வெற்றிலைகள், ரொக்கம், பூக்கள் மற்றும் கண்ணாடியால் நிரப்பப்பட்ட ஒரு தட்டு முதலில் பார்க்கப்படுவதை உறுதி செய்ய அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது. இந்த கன்னியை முதலில் தரிசிப்பது வரவிருக்கும் ஆண்டில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அழைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. மக்கள் தங்களுடைய வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் பொடித்த அரிசி மாவால் செய்யப்பட்ட கோலம் மூலம் அழகுபடுத்துகிறார்கள். இந்த ரங்கோலி அல்லது கோலத்தின் நடுவில் குத்துவிளக்கு என்று அழைக்கப்படும் ஒரு விளக்கு வைக்கப்படுகிறது. இது ஒருவரின் வாழ்க்கையில் இருளை அகற்றுவதை குறிக்கிறது. அனைவரும் பிரகாசமான நிறத்தில் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அல்லது புத்தாண்டு பிறப்பு, அதாவது புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்றனர். நம்ம சேனலில் புத்தாண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவா அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கோ. தமிழ் புத்தாண்டு வாழை இலை விருந்தும் ரெசிபீஸோட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்கோ. அனைவரும் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டை மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் புதிய அத்தியாயத்துடனும் இன்பமாய் வரவேற்போம். இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் விளாக் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.